அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அதாவது இந்த ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம் ஆவணி மாதமாக அமைகிறது. இந்த ஆவணி மாதத்தில் முக்கிய கிரகமான சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சூரியனோடு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து கேதுவோடு சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக முக்கிய 3 யோகங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அவை சூரியனுடைய ஆட்சி பலம் மட்டுமல்லாமல் புத சுக்கிர யோகம், அதே போல் புத ஆதித்ய யோகம் என 3 யோகங்களும் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகத்திற்கு சுக்கிரனும், சிம்மத்திற்கு புதனும், கன்னி ராசிக்கு புதனும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் துலாம் ராசிக்கு செவ்வாயும், சிம்மத்திற்கு சுக்கிரனும் சென்று துலாம் ராசினியர்களுக்கு 3 யோகங்களை இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் குருவோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் அமைதி, தொழில் முன்னேற்றம், பொருளாதார ஏற்றம் முதலியவை நிச்சயமாக நடைபெற இருக்கு. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தைரியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். எனவே எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்கள் தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களுக்கு துணை புரிகிறார். இதனால் வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள் வாங்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான ஒரு வழி பிறக்க இருக்குதுங்க. குடும்ப செலவுகளை எளிதாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12இல் செவ்வாய் என்பதால் மனதில் பதற்றம் அவ்வப்பொழுது வருங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் போதும் அவசரப்படாமல் நிதானமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதனால் காரியங்கள்ல எந்த ஒரு தவறும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் நீங்கள் பதட்டமாக செய்யும் காரியம் சிதறும் என்பதால் பதறாதீங்க, அவசரப்படாதீங்க, பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதே போல் இரத்த அழுத்தம், சர்க்கரை முதலிய வியாதிகள் கண்காணித்து மருத்துவம் பார்த்து கொள்ளுங்க. சகோதர உறவுகளோடு உரசல்கள் வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த மாதம் சுமூகமாக நகரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும்போது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதனால் கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசி பதிவதால் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த
மாதம் சிறப்பாக இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள் புத்திர பாக்கிய யோகமும் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. தொழில் வெற்றி நடைபெறுங்க. இளைய சகோதரரோடு உங்களுக்கு இணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க. அதே போல் வாழ்க்கையில் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள், அதற்கான ஆசையோடு இருப்பவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல சூரியனுடைய பார்வை இருப்பதால் சுய ஜாதக அடிப்படையில் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது. இந்த நேரத்தில் புத ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கை கூட இருக்குதுங்க. அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சுக்கிரன் பயிற்சியாகிறார். அதோடு சூரியன் மற்றும் கேது புதனோடு இணைகிறாருங்க. இதனால் புத சுக்கிர யோகமும் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. மனதளவில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அரசு வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்களுக்கு அதற்கு சாதகமான ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. பங்கு சந்தையில் லாபம் நிச்சயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் பகவான். அதாவது இந்த வாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். 9க்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் விரயஸ்தானத்திற்கு அவர் அதிபதியாக இருப்பதால் விரயங்களும் இருக்கதாங்க செய்யும். இருந்தாலும் வருமானம் வரும் வழியை கண்டு கொள்வீங்க. ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். என்னதான் வித்தாலும் அதே அளவிற்கு 2 மடங்கு அதிகமாக வேறொரு இடத்தில் நல்ல ஒரு நிலத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்க இருக்கு. மனதில் இனம் புரியாத கவலை அதிகரிக்க இருக்கு. இக்காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தான பலம் அதிகரித்து பரிகாரம் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் உயர இருக்கு. இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வர இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது குரு வழிபாடு குதூகலத்தை வழங்கும் வழிபாடா அமைகிறது.